வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள் போட்ட ஒரு தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. நான் வந்து பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ்ல ஒரு சின்ன பீஸ், கொஞ்சம் தனியா தாளிச்சுக்கலாம். இதை ரம்பை இலை கொஞ்சம், ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஜஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகட்டும். பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் வந்து கலர் மாறாம கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். அடுத்தது உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் எண்ணெயில ஒரு பிரட்டிக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா கொத்தமல்லி, புதினா இலை, கொஞ்சம் காஞ்ச வெந்தய கீரை இலையும் சேர்த்துக்க போறோம். காஞ்ச வெந்தய கீரை இலை. இப்ப நம்ம வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நானு. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் கரெக்டா இருக்கும். நீங்க 1 கப் இல்ல 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. சோ நான் வந்து ஒரு 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது தண்ணி பால், திக்பால் எல்லாம் சேர்த்து 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, அப்புறம் இந்த ரம்பை இலை இருக்குல்ல, பேண்டன் லீவ்ஸ், அதையும் சேர்த்துருவோம். அதோட ஒரே ஒரு கொதி வரட்டும், சிம்ல வச்சிடலாம். நல்ல ஒரு கொதி வந்தாச்சு, மூடி வச்சிடலாம். சிம்ல வச்சிருவோம். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து பன்னீர்ல வந்து ரொம்ப எண்ணெய் இல்லாம ஒரு சைட் டிஷ். இதுக்கு தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நீங்க வெறுமையே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும், ப்ரோட்டீன்லாம் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த பன்னீரை நான் பண்ற மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப என்னென்ன சேர்க்கலாங்கிறத சொல்றேன். கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி, கரம் மசாலா பொடி, அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. பன்னீரை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே பரட்டி விட்டுருங்க. கல் நல்லா காஞ்சிட்டு பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் லைட்டா டோஸ்ட் ஆகிடுத்து, நம்ம எடுத்துடலாம். இந்த பன்னீர் டோஸ்ட் வந்து இந்த ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தனியா நீங்க வந்து சாப்பிட்றதுக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னாலும் ரொம்பவே நல்ல டேஸ்டியா இருக்கும். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினைச்சா ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து லெமன் ஜூஸ் லைட்டா புழிஞ்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம. அப்புறம் வெந்தய கீரை இருக்கு இல்லையா, காஞ்ச வெந்தய கீரை அது இருந்தால் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல். என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணி காமிச்சிருக்கேன். எண்ணெய் கூட ரொம்ப செலவாகாது. ஒரு ஸ்பூன் தான். கண்டிப்பா நல்லா டேஸ்டியா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணிப்பேன். நம்மளுடைய வெஜிடபிள் தேங்காய் பால் ரைஸும் ரெடி ஆயிடுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பண்ணிட்டு நீங்க வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு குருமாவோ இல்லைன்னா காரமான உருளைக்கிழங்கு கறியோ அது கூட தொட்டு சாப்பிடலாம். குருமா தொட்டுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அப்படி ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு தயிர் பச்சடியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் கோகோனட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.